தருண், இங்க பார், இந்த அழகான குட்டி குரங்கின் பெயர் தான் பஞ்ச். அண்ணா, அது ஏன் பொம்மையை கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கிறது? அது தன் அம்மாவை நினைத்து வருத்தப்பட்டிருக்கலாம் தருண். ஓ பாவம். பாவம் தருண், இதன் தாய் இதனை நிராகரித்து விட்டது. அதனால இது தனக்கென ஒரு தனி உலகத்தை உருவாக்கி கொண்டது. வெயிலின் தாகம் தீயாய் சுடவே அன்னையின் உள்ளம் தடமாறியதோ, தனிமையில் வாடும் ஒரு சின்ன. இந்த குட்டி குரங்கு பிறந்த போது வெயில் மிக அதிகமாக இருந்தது. அந்த வெப்ப அழுத்தத்தினால் தாய் குரங்கு தன் குட்டியை புறக்கணித்து விட்டது. ஆம், கடும் வெயில் உடலுக்கும் மனதுக்கும் அழுத்தத்தை கொடுக்கும். ஓ, கடும் வெயில் கூட மன அழுத்தத்தை தருமா? அப்படின்னா இந்த பொம்மை தான் இதுக்கு பாதுகாப்பா? சொல்லுமே உன் உலகம் மீது பாசம் தேடும் பயணம் மீது ஒரு பொம்மை சுமக்கும் உன் மௌனம் கூட அன்பின் மொழியை சொல்லுமே. இந்த பொம்மையின் மூலம் இது மன அமைதியையும் பாதுகாப்பையும் உணரும். விரைவில் இது மற்ற குரங்குகளுடன் இணைந்துவிடும். தனிமை போக்கும் ஒரு அன்புதான் எல்லாருக்கும் வேண்டும் இல்லையா அண்ணா? மழலை மாறா அழகை பாட்டு. குரங்கோ மனிதரோ யாராக இருந்தாலும் தேவைப்படுவதெல்லாம் அன்பும் அரவணைப்பும் தான் நிஜத்தின் பிம்பம். ஆமா தருண், இந்த விஷயம் தான் நெட்ல வைரலா பேசிட்டு இருக்காங்க. உன்னுடன் சேருமே. எல்லாரும் பஞ்ச் குரங்குக்கு ஆதரவு தராங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குண்ணா. பாசம் தேடும் பயணம் மீது ஒரு பொம்மை சுமக்கும் உன் மௌனம் கூட. விலங்காக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் ஒவ்வொரு உயிருக்கும் தேவைப்படுவது அன்பும் அரவணைப்பும் மட்டுமே. ஒரு பொம்மை சுமக்கும் உன் மௌனம் கூட. நாம் யாரையும் தனிமையில் விடக்கூடாது தருண். எப்போதும் மற்றவர்களிடம் கருணையோடு இருக்க வேண்டும். அன்பு நிச்சயமா அண்ணா, பஞ்ச் குரங்குக்கு இந்த பொம்மை இருக்கு போல நாம் ஒருவருக்கொருவர் துணையா இருப்போம். சரியா சொன்னாய். வா, இப்போ நான் வீட்டுக்கு போகலாம். பஞ்ச், நீ